என்ன மருமலே, டிவி அந்த பக்கம் இருக்கு, நீ என்னடனா இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கா? நீ டிவி பார்க்கலையாகும்? எங்க சீரியல் பார்க்கலானே ஆசையா ஓடி வந்தே. உங்க மூவ டிவி முன்னாடி உட்காந்துட்டு சீரியல் பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கா. அதான் நான் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கேன். எத்தே, உங்க மோள்கிட்ட எப்படியாவது பேசி சீரியலை வைங்கத்தே. நேத்தைக்கு வேற நல்ல கட்டத்தில் முடிச்சான், நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியல. நான் சொன்ன உடனே கேட்டுருவா பாரு. சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளையா இருந்தாதான் எப்போ உருப்பட்டிருக்குமே. அப்போ இன்னைக்கு சீரியல் பார்த்த மாதிரி தான். எத்தே, எதுக்கும் எனக்காண்டி உங்க மோள்கிட்ட ஒருக்கா பேசி பாருங்களேன். சரி சரி, பேசி பார்க்கேன். மோளே, என் செல்ல மோளே, டிவி பார்த்துட்டு இருக்கேன்லாமா, சும்மா வந்து கிடந்து தொந்தரவு பண்ணாத, தள்ளி போமா. என் செல்ல மோவல்ல, நானும் உங்க அண்ணியும் கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்கணும் மோளே. நேற்றுக்கு வேற தத்தர கட்டத்தில் முடிச்சான் பார்த்துக்க. என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் சீரியல் வச்சு பார்ப்போமே. அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு காமெடி தான் நல்லா பிடிக்கும். நான் காமெடி தான் பார்ப்பேன். நான் பார்த்து முடிச்ச பிறகு வேணா நீங்க பாருங்க. அப்படியா? நீ எப்போ மூளை பார்த்து முடிப்பா? எனக்கு எப்போ போர் அடிக்கோ அப்பதான் நான் முடிப்பேன். அது வரைக்கும் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். இவளுக்கு எப்போ போர் அடிக்குது, எப்போ நம்ம சீரியலை பார்க்குது? இதெல்லாம் ஒன்றும் நடக்க மாதிரி தெரியல. என்னத்தே, என்ன சொல்லுங்க உங்க மோவா? மறுமலை, அவளுக்கு எப்போ போர் அடிக்கோ அப்போதான் எழுப்பி போகலாம். அதுக்கப்புறம் நம்மளை சீரியலை பார்க்க சொல்லலாம். ஆமாம், ஏன்னா உங்க மோவ தானே சீரியல் ஒளிபரப்புதா. அதனால அவ இஷ்டத்துக்கு அவ பார்த்து முடிச்ச உடனே சீரியலை பார்க்கறதுக்கு. என்ன பண்ணுது மறுமலை, பிடிவாத கரையெல்லாம் இருக்கா? இவள்கிட்ட கிடந்து சண்டை போடைக்கு பதிலா பக்கத்து வீட்டில் போய் சீரியலை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்ல நீ? ஆமாம், வீட்டில் டிவியை வாங்கி வச்சுட்டு ஊர் ஊரா போய் சீரியல் பார்த்துட்டு கிடங்க. உங்ககிட்ட டிவி பார்க்காதன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியாக நீ? டிவியை பார்த்து பார்த்து என்ன மாதிரி நீயும் கெட்டு போயிடாத. ஒழுங்கு முறையதே டிவி அணைச்சி போட்டுட்டு போய் வேலையை பாரு. எத்தே, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க பையன் குடிக்க மாட்டாரு, சிகரெட் அடிக்க மாட்டாரு, வெளியில ஃப்ரெண்ட்ஸுக கூட எல்லாம் போய் தேவையில்லாம ஊர் சுத்தவே மாட்டாரு, எந்த பொண்ணையும் எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் நான் படத்தை பார்த்து கெட்டு போயிட்டேன், படத்தை பார்த்து கெட்டு போயிட்டேனே சொல்லிட்டு இருக்கிறதே. ஆமா மருமலை, அவன் சொல்லது சரிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்ந்து ஒரு படம் விட மாட்டான், எல்லா படத்தையும் போய் பார்த்துட்டு இருப்பான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா ஆளே மாறிட்டான், ஒரு படத்தை கூட பார்க்க போறது கிடையாது. அதான் ஏத்தே? அட, அது ஒன்றும் இல்லை மருமலை. எல்லா சினிமாலையும் பொண்டாட்டின்னா காலையில் எழும்பி காப்பி போட்டு கொடுத்து புருஷனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து புருஷனை அன்பா பார்த்துக்கிடுவாவ. இப்படிதான் எல்லா சினிமாலையும் காட்டுகாவ. ஆனா நிஜத்துல அப்படி இல்லைல்ல. அவன் தான் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து உனக்கு காப்பி போட்டு உன்னைய எழுப்பி விடதே அவன் தான். அதை பார்த்துட்டு தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டுடாக்கா.